இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 9, 2025 9/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 8:05 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். அந்த ஏமாற்றம் இன்று வெற்றியாக தரக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் இருந்த கவலைகளை பறந்தோடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக, அவர்களுடைய எழுச்சியின் காரணமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமண வயதினருக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய மனசில் இருக்கிற காதலை இன்னைக்கு வீட்டில் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி மாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகிறதுனால உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை பற்றி கீழ்த்தரமாக பேசினவங்கள்லாம் இன்னைக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் விஷயத்திலோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்று அமோக வளர்ச்சி இருக்கு. தொழில் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு உண்டான முதலீடுகள், கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன். இன்னைக்கு உங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேசுவீங்க, குழந்தைங்க கிட்ட பேசுவீங்க, உடன்பிறப்புகள்கிட்ட பேசுவீங்க. உங்களுடைய தந்தையுடன் பேச்சுவார்த்தைகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்ட்டு உங்களுடைய கற்பனையை தூண்டக்கூடிய வகையில் பேசுவீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிற பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய வார்த்தை விரயங்கள் இருக்குது. உடன்பிறப்புகளுடன், இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் பதவிசாக பேசுங்க. தேவையில்லாமல் எரிச்சல் வார்த்தையை பேசி சங்கடத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வருமான தடையை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டத்தை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கோ அல்லது அரசாங்க உதவிகள் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கோ தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலோ பிடிவாதத்தோடு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மனக்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது வேலை செய்கிற இடத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மிதுன ராசி. ராசியில் சந்திரன் ஆட்சி பல 2ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய எதிர்கால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்த முயற்சியினால் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தினால தடுமாற்றம் ஏற்படும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை, ஆரோக்கிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சந்தோஷம், உங்களை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதுக்காக அல்லது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடனை வாங்குவதற்கு முன்பான தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள், மேல் படிப்பு, வியாபாரம், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த செலவு உங்களுடைய மனசு சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் மனசார செலவு பண்ணுவீங்க. இதனால் எந்த விதமான பாதிப்பு இல்லை. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை விற்று காசாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மூலமாக உதவிகள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் நிவர்த்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இது வியாபாரத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் மனசுலையும் குடும்பத்திலையும் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இன்று உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களை விட வயதில் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் அல்லது அனுபவ பாடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட எதிர்ப்புகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி. இன்று உங்களுடைய உறவுகள் மூலமாக, குறிப்பாக மூத்த சகோதரிகள் மூலமாக அல்லது உங்களுடைய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற நேரம். ஆனாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சலிப்பு மற்றும் வெறுப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக அல்லது உங்களுடைய முன்னோர்கள் சொத்து சம்பந்தமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ராசிநாதன் சூரியன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளிடம் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு தசமஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா இன்றைக்கி வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேர்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்
அடமானம் வைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ராசிநாதன் மற்றும் நட்சத்திரநாதனான சூரியன் நீச்ச பங்கம் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கு புதனுக்கு குரு பார்வை. நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நிலத்தில் போட்ட முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுங்க. குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறைய செலவு இருக்குது. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையாவது திட்டு வாங்குவீங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஒன்றா வார்த்தை செலவு, இல்லாட்டி வார்த்தையால் பொருள் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குடும்பத்தினர் சார்ந்ததாக இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வராது. ஆனால் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு குடும்பத்தினர்கிட்ட அதை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனாவசிய அவப்பெயரும் திட்டு வாங்குதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் உங்களால் இப்போ முடிவு எடுக்க முடியாது. தெளிவு மட்டும் இல்லை, குழப்பத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஆன்மீக நாட்டம் சார்ந்த முயற்சி எடுப்பவர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் நீங்கள் முனைப்போடு செயல்படுறதுனால சில பேர் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது வேலை தேடும் முயற்சியிலோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன், அந்த பாக்கியஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது. லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களால் மரியாதையுடன் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்லாம் எதிரில் இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் விருத்தியின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட இழுபறி நிலைமையும் அவமானமும் விலகும் நாளாக இருக்கும். உங்களுக்கு இதுவரை கொடுக்காத மரியாதை இன்னைக்கு உங்கள் சக பணியாளர்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் பேசுறது கோபத்தில் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு தப்பான வார்த்தையை பேசுகிறீங்கன்னா அது உங்கள் மரியாதையை குறைக்கிற மாதிரி ஆடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் உயருவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகளினால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இது பத்தாதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டான செலவுகள். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அல்லது எங்கேயாவது கீழே விழுந்து அடிபடுறது, இது சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வார்த்தைகளால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. ஆனால் வார்த்தைகளால் சில எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசுறது இல்லை ஏளனமாக பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும்.
வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களை சுற்றி யாருக்காவது இருக்குன்னு தெரியாது, யார் போய் வத்தி வைப்பாங்கன்னு தெரியாது. யாரை நம்பியும் அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் வரா மாதிரி இருக்கும். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதிகமான வேலை பளுவை கொடுக்காங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய திறமையை உணர்ந்து உங்களிடம் கொடுப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் உங்களுடைய திறமையை 100% வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு விரயஸ்தானாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கார். எந்த முதலீட்டையும் பெருசாக தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி வருமானத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் இன்றைக்கி கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் கேஸு, இல்லை கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களோட இணைவதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவாங்க. அதாவது நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்களில் இருந்த தடைகள் விலகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து சந்தோஷம் அடைவீர்கள். அதற்கு உங்களுடைய நட்பு வட்டம் உறுதுணையாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சொத்து கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோக வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகள், வரவேண்டிய முதலீடுகள் இருந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது பொறுப்புகளோ கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகள், அதாவது ஒரு 5 வருஷம் ஆயிடுத்து, 8 வருஷம் ஆயிடுத்து, 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, 5 வருஷமாக இல்லை அப்படின்னு கவலைப்படுபவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். மன நிறைவு ஏற்படுகின்ற, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதையாவது பேசி செலவை இழுத்து விட்டுக்காதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. கொஞ்சம் முன்கோபத்தில் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்க்கிறது நல்லது. நீங்களாக சில விஷயத்தை பிளான் பண்ணணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது. இன்றைக்கி அட்வைஸ் கேட்டாலோ இல்லை ஆலோசனை கேட்டாலோ உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய
சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், கடன் சார்ந்த விஷயங்களில் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க தங்களுடைய தேவையை பயன்படுத்தி உங்களுக்கு சில அறிவுரைகள் கொடுத்தாங்கன்னா அதை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. நீங்களே அவசரப்பட்டு அவங்க யோசனையை கேட்காம, அவங்க சொல்கிறத யோசிக்காமல் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கின கடனை அடைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களே மனசு வந்து இந்த கடனை கொடுக்குறேன், ஆனால் அந்த கடனுக்கு உண்டான வட்டியை மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு வருவாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் விருத்திக்கான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நிலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது தண்ணீரினால் ஏற்பட்ட குழப்பங்கள் தண்ணீரினாலேயே நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது வேறு இடத்துலேருந்து இடம்பெயரக்கூடிய உயிரினங்களால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், கௌரவம், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் திருமணத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவான மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கவும் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணணும், மேல் படிப்புக்கு போகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறார். இன்றைக்கி உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வீட்டில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதிப்பு மரியாதை உயர்ந்து சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ அல்லது இந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த செலவுகளோ உங்களுக்கு சங்கடத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ஆனால் லாபம் பெருசாக இருக்காது, வருமானம் பெருசாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய சஞ்சலங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், அது சம்பந்தமான கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று நெருக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும்
அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.